ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு NH கபில் vlog. ஸோ இந்த வருஷம் வந்து 12 மாசம் 12 ட்ரிப் வந்து நாங்க பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மந்த் ஊட்டி போனோம். ஸோ அதுக்கு பெருசா வீடியோலாம் எடுக்கல, ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு யூடியூப் சேனலே இல்லை. அடுத்த மந்த் வந்து மதுரை அண்ட் மேகமலை. மதுரைக்கு வீடியோ இருக்காது, பட் மேகமலைக்கு வந்து பைக் ட்ரிப்க்கு வீடியோ இருக்கும். அடுத்த மந்த் வந்து 4 பிளேஸ் கவர் பண்ணோம். 3 குமிளி, வாகமான், இது ரெண்டும் ஒரு வீடியோவா இருக்கும். அண்ட் முன்னாள் வந்து ஒரு தனி வீடியோவா இருக்கும். ஸோ இது வந்து தேக்கடி தான் குமிளி. ஆமா, கூலி மிச்சமாகும். பேச்ச கட்டுவீங்க, வேலைக்கு சட்ட பத்தியா என் புத்திய செருப்பாலையே அடிக்கிறா. அது முடிஞ்சிட்டு இந்த மாசம் வந்து, அதாவது ஏப்ரல் மந்த் வந்து நாங்க ஹைதராபாத் போனோம். 3 days ட்ரிப்பு. ஸோ சென்னை டு சார்மினார் ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். சார்மினார் எக்ஸ்பிரஸ்ல சென்னை டு ஹைதராபாத் ஸ்லீப்பர்ல தான் போனோம். ஸோ டிராவல் ஓகேவா தான் இருந்துச்சு, ப்ராப்ளம் எதுவும் இல்லை. போறப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐ மீன் ஸ்லீப்பர் அன்ரிசர்வ்டா யாரும் உள்ள வந்துலாம் படுக்கல. ஹைதராபாத் ரீச் ஆனதும் என்னையே பார்க்க கேமரா, நான் அழகா தான் இருக்கேன், பட் கேமரா பரவாயில்ல. ரீச் ஆனதும் அங்க புக் பண்ண ஹோட்டல் வந்து ஹோட்டல் கீதாஞ்சலி. அங்க வந்து ஆட்டோலயே போயிட்டோம். 50 rupees தான். அண்ட் ஓகேவா இருந்துச்சு ஹோட்டல். 1800 per day ஏசி ரூம். நான் ஏசினா 1200. 1200. ஆமா, நான் ஏசிக்கு வந்து 1200. ஸோ ஹோட்டல் வந்து நல்லாவே எஸ்தெட்டிக்கா நிறைய ஹேங்கிங்ஸ் அதெல்லாம் போட்டோஸ் அதெல்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சிட்டில 1800க்கு ஒரு டீசன்சினே சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டே நாங்க போன பிளேஸ் எல்லாமே பஸ்லயே போயிட்டோம். பஸ் ஆட்டோ அதுலயே முடிஞ்சிருச்சு. ரொம்ப சீப்பாவே இருந்தது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து போனதுமே சார்மினார் கிட்ட ரீச் ஆயிட்டோம். ஏன்னா அங்கேயே வந்து பக்கத்துல 3 பிளேஸ் இருந்துச்சு. ஸோ சார்மினார் ரீச் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் தான் சார்மினார் ரீச் ஆகும். சரி, ஓகே. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சார்மினார் பக்கத்துல இருக்க சவு மஹல்லா பேலஸ் ஒரு பேலஸ் ரீச் ஆனோம். ஸோ அங்க என்ட்ரி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் அது ஒரு கைண்ட் ஆஃப் நார்மல் பேலஸ், பட் உள்ள வந்து அந்த முகல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆட்சி செஞ்சாங்களோ அத பத்தின திங்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் அண்ட் தென் காயின்ஸ், ஓல்ட் காயின்ஸ் அண்ட் தென் வெசல்ஸ், அவங்க யூஸ் பண்ண கத்தி, மெயினா கன்னு, கத்தி, அது ஒரு பெரிய ஸ்வார்டு. ஸோ இதெல்லாமே இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்லாம் நல்லா கிளீனாவே இருந்துச்சு. அண்ட் பின்னாடி பாத்தீங்கன்னா விண்டேஜ் கார்ஸ் அவங்க யூஸ் பண்ண காரு. அதுக்கப்புறம் வேற என்ன இருந்துச்சு, அதான் மெயினா வந்து அந்த எந்தெந்த ராஜா எந்தெந்த வருஷத்துல வந்து ஆட்சி செஞ்சாங்க, ஸோ அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன். ஒரு மியூசியம் மாதிரின்னு சொல்லலாம், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. தமிழ் சேனல், ஸோ இங்கிலீஷ்ல அதனால வந்து அங்கேயே வந்து ஒரு 2.5 hours கிட்ட ஆயிடுச்சு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. மெயினா வந்து வில்லு, அம்பு அண்ட் கன்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ஸோ சின்ன பசங்க எல்லாம் கூட்டு போனா ரொம்பவே டைம் பாஸ் ஆகும். அதை முடிச்சுட்டு பசிச்சுது. ஸோ பிஸ்தா ஹவுஸ்க்கு போனோம். அங்க போன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹலீம்க்கு தான் போனோம். பட் அங்க ரம்ஜான்ல மட்டும்தான் வந்து ஹலீம் இருக்குன்ட்டாங்க. அதுக்கு அதனால வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். நீங்க போனீங்கன்னா ஒருத்தருக்கு ஆர்டர் பண்ற பிரியாணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணாது. 2 பேருக்கு ஆர்டர் பண்ணிட்டு பார்த்தா அது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் செம்ம காரம் அங்க இருக்க ஃபுட் எல்லாமே ரொம்ப ஸ்பைசி. ஸோ பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. மெயினா வந்து குவான்டிட்டி ஸ்பைசியா இருந்தாலும் பரவாயில்ல, குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. நாங்க அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 1 hour கிட்ட ஆச்சு. அவ்வளவு சாப்பாடு வச்சுட்டாங்க. லார்ஜ் சொன்னதுனால. ஸோ ஒரு 4 பேரா போனீங்கன்னா லார்ஜ் சொல்லலாம். அங்க அப்படிதான், அங்க எல்லாருமே எப்படி சாப்பிடுறாங்கன்னா ஒரு லார்ஜ் பிரியாணி ஒரு பண்டில் மாதிரி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு ஃபேமிலியா சாப்பிடுறதுக்கு அது ஒண்ணு போதும். அந்த மாதிரிதான் ஆர்டர் பண்ணோம். அது வந்து நாங்க 2 பேரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். ஸோ அதுல இது வச்சு சாப்பிட முடியல.
கீழே வந்து நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ் தான் நிறைய இருந்தது. ஃபேமஸ் அந்த பக்லாவா, அப்புறம் கேக்கு எல்லாமே சூப்பரா இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே பொறுமையா வந்து சார்மினாருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அது சார்மினார் என்னன்னா நம்ம ஊரு டி நகர் மாதிரி தான். சோ அதுல வந்து அந்த ஒரு அந்த ஒரு நினைவு சின்னம் வந்து வச்சிருக்க மாதிரி, அதை சுத்தி மார்க்கெட், அந்த ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் சீப்பா இருந்துதான். நல்ல சீப்பா, டி நகரை விட சீப்பா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சோ ஷாப்பிங் பண்றீங்கன்னா அங்க போயிட்டு, பட் பிக்ஸ்டு பிரைஸ், 100 ரூபானா 100 ரூபாய், 150 ரூபானா 150 ரூபாய் அப்படிதான். அடுத்தது என்ன பார்த்தோம், அங்க போற வழியே வந்து மஸ்ஜித் ஒன்று இருந்தது, நல்ல பெருசு. சோ இந்த தள்ளுமல்லா படத்துல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டொபினோ தாமஸ் ஒரு மஸ்ஜிதுக்குள்ள போறப்போ. சோ மஸ்ஜிதுக்குள்ள போகாதவங்களுக்கு இது சொல்றேன். சோ உள்ள என்டர் ஆனதும் கீழே வந்து வாட்டர், ஐ மீன் நாங்க ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு, கால் கழுவுறதுக்கு வாட்டர். அங்க உள்ள வந்து செம்ம பெருசு மஸ்ஜித். அண்ட் மெயினா அங்க உள்ள பேக் அலோடு இல்ல, சார்மினார்லயும் அலோடு இல்ல. ஷால் போட்டுட்டு தான் லேடிஸ் வந்து ட்ரெஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, ஷால் போட்டு தான் போகும். எல்லா ரிலிஜனும் உள்ள போகலாம், அது ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்ல. பேக் அலோடு இல்ல, சார்மினார்லயும் பேக் அலோடு இல்ல. பக்கத்துல கிளாக் ரூம் இருக்கும், 20 rupees 1 hour. சோ அவங்க பேக் விட்டுட்டு தான் ஆகும். சார்மினார் வாசல்லே வந்து ஒரு இந்து டெம்பிள் வேற இருந்துச்சு, அது ஏன்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உள்ள போறதுக்கு என்ட்ரி 25. அண்ட் மேல உள்ள ரொம்ப பெருசா இல்ல, பட் நல்லா இருந்துச்சு. மகாபலிபுரத்தை நீங்க லைட் ஹவுஸ் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோங்க, ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இங்கேயும் நல்லா வந்து ரவுண்டா வந்து மேல ஏறிச்சு. ஏன்னா அந்த வியூ பார்க்க நல்லா இருந்துச்சு. மேல இருந்து கீழே ஃபுல்லா மார்க்கெட்டு, அண்ட் அந்த ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. டு நாட் ஸ்கிரிபிள் இன் வால்ஸ் போட்டிருந்தாங்க, ஆனா எல்லா மங்கீஸும் கிறுக்கி வச்சிருந்துருக்க. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கலாம், பட் ஸ்டில் ஓகே. நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் சார்மினாரு, அந்த அளவுக்கு இல்லை. பட் இந்த பேலஸ் நல்லா இருந்துச்சு, பட் சார்மினார் ரொம்ப எதிர்பார்த்தோம், அந்த அளவுக்கு இல்லை. ஓகே. அண்ட் அங்க மெயினா வந்து மல்பெரி ஃப்ரூட் ஒண்ணு சாப்பிட்டோம், சூப்பரா இருந்துச்சு. மல்பெரி ஃப்ரூட்டை மலாயில போட்டு ட்ரை பண்ணுங்க, அது சூப்பரா இருந்துச்சு. அது முடிச்சுட்டு மியூசியம் போலான்னு இருந்தோம், சாலாஜாக்கு. பட் அது 5:30 க்ளோஸ் ஆயிடுச்சு. இதுக்கே எங்களுக்கு 5 ஆயிடுச்சுன்றதால அங்க போல. சோ திரும்ப ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு எங்க போனோம், இஸ்கான் டெம்பிளா? இஸ்கான் டெம்பிளா இல்ல பிர்லா மந்திர் ஃபர்ஸ்ட் போனோம்? இஸ்கான் டெம்பிள் தான் பக்கத்துல இருந்துச்சு. இஸ்கான் டெம்பிள், ஆமா. இஸ்கான் டெம்பிள் வந்து ஹோட்டல்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அண்ட் அந்த ஹோட்டல் பக்கத்துல பாத்தீங்கன்னா புக் ஸ்டால் நிறைய இருக்கும். ஸோ ஆனிமே புக் ஸ்டால் நிறைய இருக்கு. டைம் இருந்தா வந்து கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி, பட் நிறைய புக்ஸ் இருந்தது. ஸோ இஸ்கான் டெம்பிள் வந்து அதான் ஹோட்டல் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ், ஒரு 5 minutes வாக் பண்ணாலே வந்துடும். அங்க என்ட்ரி ஃபீலாம் எதுவும் இல்லை, ஷூ வைக்கிறடா எல்லாமே ஃப்ரீ. உள்ள போனா கிருஷ்ணர் டெம்பிள், நல்லா புதுசா ரீசெண்டா கட்டின மாதிரி மெயின்டைன் பண்ணிருந்தாங்க, ரொம்பவே கிளீனா இருந்துச்சு. உள்ள போனதும் கால் கழுவிட்டு உள்ள போறதுக்கு நல்ல ஸ்பேஸ். போனீங்கன்னா ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம், அந்த மாதிரி இருந்துச்சு டெம்பிள். பிரசாதம் கொடுத்தாங்க, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ அங்க பிரசாதம் சாப்பிட்டு அங்க இருந்து பிர்லா மந்திர், அது வந்து செக்ரட்டரியேட் பக்கத்துல இருந்துச்சு. அதுக்கும் பஸ் தான். ஸோ இன்னைக்கு டே 1ல வந்து நாங்க ஆட்டோக்கு எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணல, லாஸ்டா தான் ஸ்பெண்ட் பண்ணோம், டைம் ஆயிடுச்சுட்டு. ஸோ பிர்லா மந்திர் போயிட்டு, அது பெருமாள் கோவில், ஒரு மலை. அங்க வந்து போன் அலோடு இல்லை, ஸோ அதுக்கு வீடியோ எதுவும் இருக்காது. போனு பேக் அலோ பண்ணாங்க, போனும் ஷூவும் போனும் கீழே வச்சிருந்தோம், அதுக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க. சோ நீங்க தான் மேலதான் கட்டின கோவில் இது. சோ இது ரொம்பவே புதுசா இருந்தது. புதுசு இல்ல, அது கொஞ்சம் வருஷம் ஆகுது, அவங்க அப்படி மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் மேல வந்து வியூ நல்லா இருந்துச்சு, ஃபுல்லா அந்த செக்ரட்டரியேட், அப்புறம் அந்த லும்பினி பார்க்கோட வியூ, அந்த தேங்காய். சோ இதெல்லாமே வந்து பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. அங்க இந்த நைட்ல நீங்க ஈவினிங்ல போறது பெஸ்ட், அப்பதான் வியூ நல்லா இருக்கும். சோ அங்க போயிட்டு பெருமாளை பார்த்துட்டு கைண்ட் ஆஃப் திருப்பதி எஃபெக்ட் இருந்துச்சு எங்களுக்கு, லைட்டா மழைன்றதுனால. நான் திருப்பதியே போனது இல்லை. சோ அங்க ஓகே. சோ திருப்பதி மாதிரி இருந்துச்சு. அங்க இருந்து கீழே வந்துட்டோம். வந்ததும் என்டிஆர் காலேஜ், மெயினா அங்க போனதே நம்ம தலைவர் அம்பேத்கர் பார்க்கதான். ஸ்டாச்சு செம்ம பெரிய ஸ்டாச்சு,
போற வழியில செக்ரட்டரியேட் வந்து லைட் எஃபெக்ட், நைட்ல வந்து லைட் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தது. ஸோ ஸ்டாச்சு கிட்ட அலோவ் பண்ணல, ஆமா அலோவ் பண்ணல. ஃபுல்லாவே க்ளோஸ்டா இருக்கு. ஸோ என்டிஆர் கார்டன்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பேக் சைட் வியூ தான் தெரியும். ஸோ பெஸ்ட் அவர் வந்து ஃபுல்லா ஸ்டாச்சு ஃபுல்லா பார்க்கணும். வெளியில இருந்து பார்த்துட்டு பார்த்தா தெரியும். ஆமா பார்த்துட்டு உள்ள போலாம். என்டிஆர் கார்டன் வந்து நம்ம அண்ணா டவர் மாதிரி இருக்கு, பட் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய கேம்ஸ், அட்வென்ச்சர், இந்த ஜெயின் ட்ரெயின், அசுரத்தாலாட்டு, ஃபவுண்டைன்ஸ் நல்லா நிறைய இருந்துச்சு. உள்ள போனது அதெல்லாம் ஒரு 20 rupees ஒர்த்துனே சொல்லலாம். 20 ஆமா 20 தான் நினைக்கிறேன். அங்க குழந்தைகளுக்கு தனியா ட்ரெயினே வெட்டிருந்தாங்க. சோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அங்க எதுவும் நாங்க சாப்பிடல. நாங்க மத்தியானம் சாப்பிட்டது ஹலீம் சாப்பிட்டோம் சார்மின் கிட்ட, அதை மறந்துட்டோம். சிக்கன் ஹலீம் வந்து பிஸ்தா ஹவுஸ்ல மிஸ் ஆச்சு. பட் சார்மினாருக்கு பக்கத்துல ஒரு கடை சிக்கன் 65 ஹலீமும் காரமா தான் இருந்துச்சு அந்த சிக்கன் 65 போட்டதுனால. சோ அதை சாப்பிட்டுட்டு ஸோ இதுதான் வந்து டே 1 ஹைதராபாத்ல நாங்க பண்ணது. ஸோ டே 2 வந்து நாங்க போன இடம் பாத்தீங்கன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி. ஸோ அது வந்து எப்படி புக் பண்ணணும், அது பஸ் எப்படி புக் பண்றது, அண்ட் எவ்வளவு செலவாச்சு, என்னெல்லாம் தேவை, அண்ட் அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.